நம்ம இன்றைக்கி ஆட்டுத்தலை கிரேவி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா அந்த கறியை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு தலை எடுத்துருக்கேன். நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கர் சூடானதும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகட்டும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கோம், 2 பட்டை, 4 கிராம்பு சேர்த்துருக்கோம். இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல எண்ணெய் சுட்டுச்சு. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். வதக்கணும்ல, அது அந்த மசாலாவும் இப்போ 1/4 மூடி தேங்காய் நான் கீனி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர்லேயே நம்ம கிரேவி செய்ய போகிறோம். அப்போ தான் தலை ஆட்டுக்கறி நல்லா வேகும். ஃபஸ்ட்டு நம்ம சோம்பு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். பச்சை மிளகா 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி 2 அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். நல்லா நம்ம ஆட்டு தலையை கழுவி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இந்த வெங்காய தக்காளி கூட கறி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கியிருக்கு தலை. நம்ம வீட்டிலே அரைச்சா குழம்பு மிளகாத்தூள், இதை நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த பேஸ்ட் இதை கூட சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். நான் மூளையை தனியாக எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ரை பண்ணேன். வெறும் தலை மட்டும்தான் போட்டிருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச அந்த ஜாரில் கொஞ்சம் பேஸ்ட் ஒட்டிகிட்டு இருந்தால் அதில் தண்ணி சேர்த்துருக்கோம், அதை நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவியாக செய்ய போகிறதுனால அந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிண்டிட்டு, இப்போ நம்ம இந்த டைமில் நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு இல்லைன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஒரு 8 விசில் விட்டுக்கலாம், நல்லா வெந்துடும். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் குக்கரை. க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ விசிலுக்கு வெயிட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய ஆட்டுத்தலை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இதேமாரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.